வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு 2 தான் பார்க்க போகிறோம். தேர்வு 1 ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இந்த தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குல்ல, இது எல்லா வீடியோவுமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறோம். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, அலகு 1ல் லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், வளி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, காற்று. வளினா காற்று. செகண்ட் கொஸ்டின், தலை என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த தலைனா விலங்கு. ஆன்சர் பி. அதே கீழே பாருங்க, தேர்ட் கொஸ்டின், தலை என்ற சொல்லின் பொருள் என்ன? சிறப்பு லகரமுறை லா. ஆன்சர் சி, தலைத்தல். கொஸ்டின் நம்பர் 4, தலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, உறுப்பு, ஓர் உறுப்பு. கொஸ்டின் நம்பர் 5, அலகு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, பறவையின் மூக்கு. நண்பர்களே, நம்ம லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இதோட கிளாஸோட வீடியோ பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அலகு 1, அலகு 2ன்னு சொல்லிட்டு அந்த 7 யூனிட்டுக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதில் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த டாபிக் கொடுத்துருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல் தான் இந்த பிடிஎஃப் கொடுக்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6, அலகு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி, பெண்மயில். மேலே இருக்க அலகு பறவையின் மூக்கு, கீழே இருக்க அலகு பெண்மயில். கொஸ்டின் நம்பர் 7, அனல் என்ற சொல்லின் பொருள் என்ன? அனல்னா ஆன்சர் ஏ, தாடி, கழுத்து. கொஸ்டின் நம்பர் 8, அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி, பசு. கொஸ்டின் நம்பர் 9, அன்னம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அன்னம்னா சோறு, அன்னப்பறவை இரண்டுமே குறிக்கும். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 10, அனல் என்ற சொல்லின் பொருள் என்ன? 2 சுழி நா வந்தா நெருப்பு. ஆன்சர் ஏ. அதே 3 சுழி நா வந்தா கழுத்து இல்லைனா தாடி. கொஸ்டின் நம்பர் 11, அணு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, நுண்மை. கொஸ்டின் நம்பர் 12, அணை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, படுக்கை. கொஸ்டின் நம்பர் 13, அறை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, பாம்பு. அரணா பாம்பு. கொஸ்டின் நம்பர் 14, அறம் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் பி, தர்மம். கொஸ்டின் நம்பர் 15, அரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, அரிசி. கொஸ்டின் நம்பர் 16, அரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, அறிந்து கொள். கொஸ்டின் நம்பர் 17, அரிய என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் சி, கிடைத்ததற்கு அரிதான. கொஸ்டின் நம்பர் 18, அரண் என்ற சொல்லின் பொருள் என்ன? அரண்னா ஆன்சர் ஏ, சிவன். கொஸ்டின் நம்பர் 19, அரண் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் டி, தர்மம். கொஸ்டின் நம்பர் 20, அறிவு என்ற சொல்லின் பொருள் என்ன? நண்பர்களே, கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் தேர்வு 3ல் சொல்கிறேன். இப்போ இது ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா டெஸ்ட்லையுமே லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்போம். அதோட அடுத்த டெஸ்ட்டில் ஆன்சர் நான் சொல்லிடுவேன். இப்போ ஏற்கனவே தேர்வு 1ல்
20க்கு வந்து ஆன்சர் என்னன்னு பாருங்க நண்பர்களே. தேர்வு 1ல் வந்து கொஷின் நம்பர் 20 வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம் போன கிளாஸில் வந்து. சிலை சீலைக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க சிலை வந்து இறைவனின் திருவுருவம், இரண்டாவது இருக்க சிலை வந்து துணி. ஆன்சர் பி. இந்த வீடியோ பதில் வந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்லுங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து பார்த்து வரவங்களா டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரங்களா, இதோட கிளாஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அழகு 1, அழகு 2க்கு வந்து தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் விசிட் பண்ணி பாருங்கள். தமிழுக்கு வந்து நம்ம நியூ சிலபஸ் வைஸில் வந்து நோட்ஸ் எடுத்துருக்கோம். அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 350 வந்து கீழே இருக்குல்ல வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லியிருக்கீங்களா, இதுதான் வந்து நம்ம 7 செகண்ட் ஜிகேவோட நம்பர். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு வந்து கீழே கொடுத்துருக்கேன். இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நோட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த சாம்பிள் பேஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி நோட்ஸ் வந்து கிடைக்கும் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் நோட்ஸோட ப்ரைஸ் வந்து 350 தான். நம்ம ஓன் நோட்ஸ் மட்டுமான பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் நோட்ஸ் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக்கும் வந்து கொடுத்துட்டு வரோம் பிடிஎஃபாகவே. நம்ம அடுத்த தேர்வு என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு 3ல் வந்து இனவெழுத்து அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல் தான் பார்க்க போகிறோம். மேக்சிமம் வந்து நம்ம தேர்வு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும். இல்லைனா டெய்லி வந்து ஈவினிங் 7 o'clock வந்து நம்ம தேர்வு கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆயிரும். கொஷின் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஆன்சருக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்துக்கோங்க.